நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாங்க முனைவர் டாக்டர் சுந்தரவல்லி அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். வணக்கம். நேர்காணலுக்கு போறதுக்கு முன்னால நம்ம ஆடியன்ஸுக்கு ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங் ஒண்ணு அவசியம் காட்டி ஆகணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம பேச போற கண்டென்ட்டே அதை பேஸ் பண்ணி தான். முதல்ல அவங்க வீடியோவை பார்த்துட்டோம். நாளைக்கு ராஜேந்திர மண்டபத்துல காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் விவசாயிகளுக்கான ஒரு கண்காட்சி நடக்கிறது. அதுல எல்லாரும் தள்ளி உட்காந்துக்கும். மேல படாம அப்படியே உட்காந்துக்கும். மேல படாம அப்படியே உட்காந்துக்கும். முன்னாடி இடிக்காம உட்காந்துக்கணும். நீங்களும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தோழர். ஒரு மேடையில திருமதி லதா ரஜினிகாந்த் அவர்கள் பாரத் சேவா அப்படின்னு புதுசா ஒரு விஷயத்த லான்ச் பண்ணிருக்கிறாங்க. அத பற்றி பரபரப்பா பேசி இருக்கிறாங்க, பிரஸ் மீட் எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க. அந்த மேடையில இவர்கள் ஆர்கனைசேஷன் மூலமா உதவி செய்த அந்த ஏழை விவசாயிகள், கஷ்டப்படுற விவசாயிகளை நாங்க மேடையில ஏத்துறோம், அவங்கள கௌரவிக்கிறோம், மேடையில இருக்கிற பெரியவாளோட எல்லாம் போட்டோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்கள மேடை ஏத்தி வெளிப்படையா மேடையில சொல்றாங்க. படாம தள்ளி, எனக்கு சொல்றதுக்கே கூச்சமா இருக்கு, படாம தள்ளி உட்காருங்க அப்படின்னு சொல்றாங்க. எப்படி பாக்குறது தோழர்? இன்னைக்கு இந்த எறால இவ்வளவு தூரம் நம்ம பேசிட்டு இருக்கோம், அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இப்படி வெளிப்படையா மேடையில இப்படி பேசுறாங்களே, இது எப்படி பாக்குறது? இது வெளிப்படையாவே நாங்க அப்படிதான். எங்களுடைய கல்ச்சர் பாரத கல்ச்சர். எங்களுடைய கல்ச்சர் வர்ணாசிரமத்தை கொண்டாடக்கூடிய கல்ச்சரு. நான் பார்ப்பனர்கள், நாங்கெல்லாம் அப்படிதான் இருப்போம். நீங்க நாங்க உங்களுக்கு உதவி செய்யறோம், வர்றவாலாம் ஓரமா உட்காந்துக்கோங்க அப்படின்னு சொல்றது பின்னாடி இருக்குது சனாதன அரசியல். வர்றவாயெல்லாம் இந்து தானே, வர்றவாயெல்லாம் ஏன் படக்கூடாது கைகாலே? இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்களும் மேல இருந்து தனியா குதிச்சவங்க இல்லையே. அப்ப அவங்க எல்லாம் என்ன அப்படின்னா, அவங்க பிரீச்சர்ஸ். அவங்க இவங்களுடைய மதத்தை குறித்து அவங்க மக்கள்கிட்ட போய் பேசுறவங்களாம். பேச்சாளர் தானே, சுருக்கமா சொன்னா பேச்சாளர் தானே. அதுக்கு என்ன கொம்பா முளைச்சிருச்சு? ஆக நீங்க அவங்க பக்கத்துல உட்காரக்கூடாது. இதத்தாங்க இந்தியா முழுது செஞ்சிட்டு இருந்தாங்க. யோகி ஆதித்யநாத் தலித்துகளை போய் பார்க்க போறாரு. தலித்துகளை பார்க்க போகும்போது 5 சேருக்கு பின்னாடி 5 நபர்கள் நிக்கிறாங்க. தலித்துகள் உட்கார்ந்தோடனே அவங்க முதுக பிடிச்சு அமுக்கிக்கிட்டாங்க. எதுக்குடானா, உணர்ச்சி வசப்பட்டு தொற்றக்கூடாதான். என்ன, எங்க ஓட்டு மட்டும் உங்களுக்கு இனிக்கும். இப்ப கூட இந்த கூட்டம் எதுக்குன்றீங்க? ஏன் கொங்கு மண்டலத்தில் நடக்குது, ஏன் கோவையில் நடக்குது? இந்த கூட்டத்தின் மூலமா RSS பிஜேபி சங்க பரிவார் கும்பல் எளிய மக்களை திரட்டுகிற அயோக்கியத்தனத்தை செஞ்சுட்டு, ஆனா நீங்க என்னை தொற்றக்கூடாது, நாங்க தொடக்கூடாது, நாங்க தீட்டு, ஆனா எங்க ஓட்டு உங்களுக்கு மணக்குது, நீங்க அதிகாரத்துல உட்கார்றதுக்கு நாங்க தேவைப்படுறோம். இந்த அயோக்கியத்தனத்தை வன்மையா கண்டிக்கணும் தோழர். எங்க ஊர்ல இங்க திராவிட பூமி, முற்போக்கு பூமி, இங்க உட்காந்துட்டு அப்படியே கால்ல பற்றாம, அப்படி தள்ளி படுறாம அவங்க காலடியில உட்கார வச்சு என்ன சீன் போடுறீங்க? அப்ப இது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், இதை வன்மையா கண்டிக்கணும். பார்ப்பனிய கொழுப்பை நம்ம வெளிப்படையா அதை விமர்சிக்கணும் தொடர். ஆக்சுவலா மேடையில நடந்த அந்த விழாவுக்கும் லதா ரஜினிகாந்த் கொடுத்த பிரஸ் மீட்டுக்கும் சம்பந்தமே இல்லை தோழர். பிரஸ் மீட்ல என்ன சொல்றாங்க, பல தொழில்கள் இன்னைக்கு அழிஞ்சுகிட்டு இருக்கு, நம்ம பாரம்பரியம் கலாச்சாரம் எல்லாம் அழிஞ்சுகிட்டு இருக்கு, அதையெல்லாம் நிலைநிறுத்தக்கூடிய ஒரு முயற்சி தான் இது, பில்டிங் அ ஸ்ட்ராங் கம்யூனிட்டி அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு வளமான ஒரு சமூகத்தை அமைக்கணும்னா முதல்ல அந்த சமூகத்துல இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை களைந்து அதை ஒரு எல்லாரும் ஈக்குவல் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு கொண்டு வந்தாதான் அது ஒரு ஆரோக்கியமான சமூகமா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை கட்டமைப்பதுதான் பாரத சேவாவுடைய நோக்கம் அப்படின்னு பிரஸ் மீட்ல சொல்றாங்க. ஆனா அந்த மேடையில நீங்க பாத்தீங்கன்னா முழுக்க எதற்காக இது அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பில்டிங் அ ஸ்ட்ராங் கம்யூனிட்டி தான், ஆனா ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியை ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்கான முயற்சி அப்படின்னு பாக்குறோம். இதுல இந்த சங்கல்பம் அப்படின்னு சொல்லக்கூடியதுல முக்கியமான விஷயங்கள் என்னெல்லாம் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வேதங்கள்லாம் அழிஞ்சுகிட்டு இருக்கு, இந்த வேதங்கள் எல்லாம் காப்பாத்தணும், இதை வெறும் சோசியல் மீடியாலயோ இல்ல யூடியூப்ல ஏத்துறதுனால முடியாது, நம்மளுடைய குருகுலங்கள்லாம் போய் அங்க படிக்கக்கூடிய வேத சாஸ்திரங்கள் படிக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் நாம உதவி செஞ்சு அவளெல்லாம் காப்பாத்தணும். அடுத்தது கோவில்கள், வெளிப்படையா பேசுறாங்க மேடையில, கோவில்கள் தான் நம்மளுடைய பவர் சென்டர், நம்மளுடைய எக்கனாமிக் சென்டர், கோவிலை சுற்றிதான் அந்த காலத்துல எல்லா பொருளாதாரமும் இருந்தது. இன்னைக்கு கோவிலுக்கு வர மக்களுடைய எண்ணிக்கையே குறைஞ்சு போச்சு, அதனால அதிகாரம் நம்ம கையை விட்டு போகுது. அப்ப முதல்ல கோவில்களை காப்பாத்தணும், அதுல இருக்கிற அர்ச்சகர்களை காப்பாத்தணும். மூன்றாவது பசுமாடுகளை காப்பாத்தணும். பசுமாடுகள் தான் தெய்வம் மாதிரி.
பசுமாடுகள் தான். அண்ணாமலையிலே அவர் வந்து ஒரு பசுமாட்டை வச்சுதான் அசோக்க வீழ்த்தி அண்ணாமலை வந்து உட்கார்ந்தாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அத ஓமையா சொல்றாங்க. பசுமாடை காப்பாத்துறோம். 4வது என்ன சொல்றாங்க, முன்னெல்லாம் வந்து கதா காலக்ஷேமா ஹரிகதா இதுக்கெல்லாம் போவாங்க மக்கள். அப்ப மக்கள் கிட்ட ஒரு கடவுள் மேல ஒரு பயம் இருந்தது, பிரார்த்தனை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு குணம் இருந்தது. இன்னைக்கு அந்த பிரேயர் அப்படிங்கறதே, இந்த பிரார்த்தனை, இந்த நம்ம ரிச்சுவல்ஸ் இதெல்லாம் வந்து மறந்து போயிட்டாங்க மக்கள். அப்ப இதெல்லாம் வந்து நாம ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். நம்மளுடைய பாரம்பரிய புக்கு, அந்த இலக்கியங்கள் இதெல்லாம் இருக்கு, காவியங்கள், இவங்களோட இதுல புடை சுருட்டுகள் தான் இதெல்லாமே. பட் அதெல்லாம் சென்ட்ரலைஸ் பண்ணி அதெல்லாம் நம்ம ப்ரிசர்வ் பண்ணி அடுத்த தலைமுறைக்கு வந்து நம்ம கடத்தணும். இல்லைன்னா இப்ப காலப்போக்குல இந்த ஸ்லோகங்கள் இதெல்லாம் மறைஞ்சு போயிடும். அப்ப இவங்க என்ன கம்யூனிட்டியை ஸ்ட்ரெங்தன் பண்ணணுங்கிற முயற்சியில இறங்கி இருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் தான் அவர் மேடையில பேசுறாரு. அந்த சீஃப் கெஸ்ட் வந்து இதுக்கெல்லாம் தான் இந்த பாரத சேவா அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பேசுறாரு. அப்ப என்ன பர்டிகுலர் கம்யூனிட்டியை இவங்க ஸ்ட்ரெங்தன் பண்ண முயற்சி பண்றாங்க, இது யாருடைய கருத்தியலை இவங்க வந்து ரிஃப்ளெக்ட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல, இதை எப்படி பாக்குறீங்க? இவங்க ரொம்ப தெளிவாவே லதா ரஜினிகாந்த் ஒரு இடத்துல சொல்றாங்க அந்த மேடையிலேயே, யாரையெல்லாம் ஒருங்கிணைந்து இந்த சபை, இந்த அமைப்பு போகும் அப்படின்னு பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்க, வேத பாடசாலைகள், கோசாலைகள், அதுக்கப்புறம் வந்து ஆமா கதா காலட்சேபம் செய்வாங்க இல்லையா, அந்த காலத்துல சொல்லுவாங்க கர்ண பரம்பரை கதைகள் அப்படின்னு, அந்த கதா காலட்சேபம் செய்யறவங்க, அதுக்கப்புறம் பிரீச்சர்ஸ் இவங்கள மாதிரி உட்கார்ந்துகிட்டு சமய சொற்பொழிவு ஆற்றக்கூடியவங்க, வேதங்களை அர்ச்சகர்கள், இந்த ஒரு பெரிய லிஸ்ட் சொல்றாங்க. அப்ப இது பூரா யாரு? பார்ப்பனர்கள். இதுல யாருமே வந்து இடைத்தட்டு சாதிக்காரங்க இருக்க மாட்டாங்க. இருந்தா ஒன்னு ரெண்டு பேரு. இப்ப நம்ம திராவிட பூமின்றதுனால நாம அதுக்கான பள்ளிக்கூடங்களை, நாம பாடத்திட்டங்களை உருவாக்கி வேலை படிக்க வைக்கிறோம். ஆனா பொதுவாக இது யார் அதிகமா இருப்பாங்க? 99.9% பார்ப்பனர்கள் இருப்பாங்க. இது பார்ப்பனர்களை இணைப்பது, ஒருங்கிணைப்பது, அதன் வழியாக வேதங்களை மக்கள் மன்றத்துல கொண்டு போய் சேர்க்கிறது, மீண்டும் பழமைவாதத்துக்குள்ள ஒரு சமூகத்தை இழுத்துட்டு வந்து விடுறது, இதன் மூலமாக ஆரிய பார்ப்பனியத்தை வளர்த்தெடுப்பது, அதன் மூலமாக அவங்களுடைய அதிகார செக்டாரா இருக்கக்கூடிய பாஜகவை தொடர்ந்து மையத்துல இருக்க வைப்பது. இது இன்னைக்கு நேத்து இல்ல, இது தொடர்ந்து இவர்கள் செய்கிற வேலைதான். நீங்க அர்த்த சாஸ்திரம் படிச்சிருப்பீங்க. அர்த்த சாஸ்திரத்தை தமிழ்ல இருக்கு, தமிழ்ல அது குறித்த பல புத்தகங்கள் இருக்கு. அர்த்த சாஸ்திரம் யாரையா கொண்டு வந்தார்னா நம்ம சாணகியர் எழுதி அர்த்த சாஸ்திரம், கௌடில்யர்னு அவருக்கு ஒரு பேர் இருக்கு. இந்த அர்த்த சாஸ்திரத்தை படிச்சீங்கன்னா இந்த உல்டா புறம் அதுல இருக்கு. அதுல என்ன சொல்றான்னா, கோயில் தான் அதிகார மையம், நாம ஏன் கோயிலுக்குள்ள போகணும்னு நினைக்கிறோம்? இதை பலமுறை பேசியிருக்கோம். நம்ம ஏன் கோயிலை கைப்பற்றணும்ன்றோம்? கோயில் பொது சொத்து, அந்த பொது சொத்துக்குள்ள அது அதிகார மையமா வச்சு அங்கதான் மக்களை ஆட்டி படைக்கிறான். மக்களுக்கு சாதி, மதம், சடங்குகள் வழியாக மக்களை ஒருங்கிணைச்சு தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிற அதிகார மையம் தான் கோயில். அதனாலதான் ஆலய நுழைவு போராட்டத்தை அடிச்சு செஞ்சோம் நம்ம. அதனாலதான் ஆலய நுழைவு போராட்டத்தை உள்ள போகும்போது பல பேர் கேட்டாங்க, ஏங்க சாமியெல்லாம் கும்புறதெல்லாம் ஒரு வேலையா? சாமி கும்புறது மட்டும் இல்ல, சாமியின் பெயரால் அங்க ஒரு அதிகார மையம் இயங்கிட்டு இருக்கு. அந்த அதிகார மையம் ஆரிய பார்ப்பனியத்தினுடைய கையில இருக்கு. இந்த அதிகார மையம் தான் நம்ம மக்களை முட்டாள்கள் ஆக்கிட்டு நம்ம மக்களை எச்சி இலையில உருள விட்டுட்டு இருக்கான். ஏன்டான்னு கேட்டா சொர்க்கத்துக்கு போவேன்றான். சரி நான் சாப்பிடுறேன், ஏன் எச்சி இலையில பாப்பாங்க உருளுங்க, உருள மாட்டான். பாப்பாங்க அழகு குத்திக்கங்க, குத்த மாட்டான். பாப்பா தீச்சட்டி எடுத்துட்டு போக மாட்டான். மஞ்சோறு தின்ன மாட்டான். ஆனா இத பூரா நம்ம செய்வோம். ஆனா அவெல்லாம் நமக்கு வழிகாட்டுவா. அப்ப என்ன பிரச்சனைனா, ரொம்ப தெளிவா பார்ப்பனர்களை ஒருங்கிணைப்பது, அதன் மூலமாக பழைய இந்த வேதம் அது இதுன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த இதிகாசம் புராணம் அப்படின்னு இந்த பொய் புழுகு, பொம்பளை பிள்ளைங்களை மட்டம் தட்டுறது, அப்ப பிள்ளைகள்கிட்ட கேவலமா நடந்துக்கிறது, பிள்ளைங்களை அவமானப்பட்டு இந்த கதைகளெல்லாம் மீண்டும் கொண்டு வந்து இதெல்லாம் கதை சொல்லி தங்களுடைய அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதும், சாமானியர்களை அடியாள்களாக செட் செய்வதும், அதிகாரத்துல நாங்க மட்டும் உட்கார்ந்து இருப்போம், நீ என் பேச்ச கேட்டுட்டு கீழே இரு என்று சொல்வதற்குமான ஒரு அரங்கமாகத்தான் அது இருக்கு. அதத்தான் அவங்க வெளிப்படையாவே சொல்றாங்களே, ஆமாயா நாங்கெல்லாம் ஒன்னாத்தான் நிப்போம் அப்படின்னு. உச்ச நீதிமன்ற நீதிபதி பார்ப்பனர்கள் சங்க மாநாட்டுல போய் உட்கார்ந்து நீங்க பேச முடியும் வேதத்து இதிகாசம்னா, இதை விட மோசமான ஒரு சூழல் வேற என்ன இருக்கு? அப்ப இதெல்லாம் திரட்டி ஒரு பொதுவான ஒரு சூழலை உருவாக்கணும்.
அடுத்த ஒரு வருஷத்துல எலெக்ஷன் வரப்போகுது. இந்த சாமானிய விவசாயிகளை, இந்த சாமானிய தொழில் செய்யறவங்களை உள்ளுக்க இழுத்து போட்டு நம்ம வேலையை காட்டணும். இதுல இன்னொரு விஷயம் நீங்க சொன்னீங்க, ஏங்க வெளியே அவங்க பேசுனதுக்கும் உள்ள அவங்க செஞ்சதுக்கு சம்மந்தமே இல்ல. வெளியில பிரஸ் மீட்ல சொல்றாங்க திண்டுக்கல் பூட்டெல்லாம் இப்ப காணாம போயிடுச்சு. ஆமா எத்தனையோ தொழில்கள் வந்து அழிச்சுக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து காப்பாத்தி நாங்க வந்து அதெல்லாம் வந்து தூக்கி நிறுத்த போறோம் அப்படிங்கிற அளவுக்கு பேசுறாங்க. அதான் இங்க குலத்தொழிலே வேண்டாம், குலத்தொழில் அப்படிங்கறதே எல்லாருக்கும் வந்து சமூகத்துல முன்னேறதுக்கான சமமான வாய்ப்புகள் வழங்கப்படணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பேசிட்டு இருக்காங்க. ரிசர்வேஷன் 50% கேப் எடுக்கணும்னு ராகுல் காந்தி ஒரு பக்கம் பேசுறாரு. பிரைவேட் செக்டர்லயும் ரிசர்வேஷன் கொண்டு வரணும் அப்படின்னு நாம பேசிட்டு இருக்கோம். இப்ப போய் இந்த அம்மா வந்து இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு. இன்னமும் ஒரு 20 வருஷம் நம்ம மக்களை பின்னுக்கு இழுக்கக்கூடிய ஒரு வேலையை வந்து பண்றாங்க தோழர். அதை நீங்க அதுல அவங்க ஒரு வேற டிசைன்ல உருட்டுது இந்த அம்மா. அதேதான் நீங்க அதுல ஒரு வார்த்தை சொன்னாங்க, அடையாளத்தை விட்டுறக்கூடாது. யாரு திணிச்ச அடையாளம்? எங்க அடையாளம் எது? எங்க அடையாளம் முற்போக்கு அடையாளம், எங்க அடையாளம் பெண் விடுதலை அடையாளம், எங்கள் அடையாளம் எல்லா உயிர்களையும் ஒன்றாக மதிக்கிற அடையாளம். அதனாலதான் காக்கை குருவிகளை கூட நம்ம சாதின்னு சொல்லிட்டு இருந்தோம். எங்க அடையாளம் விடுதலையை நேசிக்கிற அடையாளம், எங்க அடையாளம் அதிகாரத்துக்கு கைகட்டி நிக்காத அடையாளம், எங்க அடையாளம் திராவிட அடையாளம். நாங்கள் ஆரிய பார்ப்பனத்தினுடைய அடையாளம் கிடையாது. எங்க மண் திராவிட மண், நாங்க திராவிடத்துடைய அடையாளம். ஆனா இந்த அம்மா அடையாளத்தை நிலைநிறுத்திக்கணும் அப்படிங்கறதுனால அப்படி சொன்னாங்களோ. அதுதான் அந்த அடையாளம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு ஒரு அடையாளத்தை நான் கொடுத்திருக்கேன், இந்த வர்ணாசிரமம் உனக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கு. நாங்கெல்லாம் பெரிய ஆளுங்க, நாங்கெல்லாம் நெத்தியில பிறந்தோம், அறிவுல பிறந்தவங்க, நீங்க எல்லாம் எனக்கு அடிமையா வேலை செய்ய பிறந்தவங்க தான். அதனால நீங்க எப்படி உங்க அடையாளத்தை வச்சுக்கணும்? செருப்பு தைக்கிறவே அடையாளத்தை விட்டுறக்கூடாது சாமியே. செருப்பு தைய, முடி திருத்துறவன் முடி திருத்து, பூட்டு செய்யறவன் பூட்டு செய்ய, மர வேலை செய்யறவன் மர வேலை செய்யட்டும், தங்கத்து வேலை செய்யறவன் தங்க வேலை செய்யட்டும். உன் குலத்தொழில்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை விட்டுறக்கூடாது. அதுதான் உன் அடையாளம். அதுதானே அடையாளம்னு சொன்னானுங்க. படுத்துவாங்க தொடர். சொல்லுவாங்க இதை இவங்க பரம்பரையா செஞ்சுட்டு இருக்காங்க, அதனால இவங்களை விட இதை சிறப்பா செய்ய முடியாது. பிரதமர் மோடி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, இறங்கி இந்த மனித மலம் அள்ளுபவர்களை வந்து இதை நீங்க கடவுளுக்கு செய்யற தொண்டுன்னு அதை நியாயப்படுத்த முயற்சி பண்ணார் தோழர். அவரு இப்படிப்பட்ட ஒரு நியாயப்படுத்த ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்க முயற்சி பண்றாங்களே, இதை எப்படி பாக்குறது? தொடர்ந்து இது வந்து ஏற்றுக்கொள்ள வைப்பது. சாமானியர்கள் அரசியலா உரையாடல் நிகழ்த்த முடியாது இல்லையா? அவங்க வேலைக்கு போவாங்க, வருவாங்க, சாப்பிடுவாங்க, வாழ்க்கையை பார்ப்பாங்க. அப்ப அவங்களுக்குள்ள இது மாதிரியான உரையாடல் இல்லாதனால கேள்வி எழுப்ப முடியாது. அப்ப அவங்களுக்கு மூளைக்குள்ள திணிக்கிறது. என்ன மாதிரி திணிக்கிறது? நீதான் தெளிவா செய்வ, நீ டாய்லெட் கழுவுனாலும் தெளிவா கழுவுவ, நீ வந்து இன்னும் டாய்லெட் கழுவிக்கிட்டு இன்னும் ஒரு சாதியை மட்டுமே, ஒடுக்கப்பட்ட சமூகத்தை மட்டுமே இந்த துப்புரவு பணியாளர்களாக, தூய்மை பணியாளர்களாக, அப்புறம் வந்து இந்த மலம் அழுபவர்களாக இன்னமும் வச்சிட்டு இருக்கிற ஒரு சமூகம் கேவலமான கேடுகட்ட மனிதர்களற்ற ஒரு சமூகமா நான் பாக்குறேன். இதெல்லாம் ஜஸ்டிஃபை பண்றதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் நம்மளையே ஒத்துக்க வைக்கிறது. புரியுதுங்களா? நீங்க யாரும் அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிடக்கூடாது. ஒரு பார்ப்பனர் சொல்றாரு, நீங்க ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இந்த காணொலியை பார்த்துப்பீங்க, என் பிஎல்இ தாண்டா நீங்க எல்லாம் கஞ்சி குடிக்கிற அப்படின்னு பேசினார். இந்த வீட வந்து அடப்படுக்க வந்த ஒரு தொழிலாளி கிட்ட என் பிஎல்இ தாண்டா நீ கஞ்சி குடிக்கிறேன்னாரு. இப்ப எவ்வளவு பெரிய திமிரும் தெனாவட்டும் அந்த வார்த்தைகளுக்குள்ள இருக்கு. அப்ப இதெல்லாம் நானே ஒத்துக்கணும், நானே ஏத்துக்கணும், நான் சரின்னு சொல்லணும் அப்படின்ற மனநிலையில எனக்குள்ள திணிக்கிற ஒரு அயோக்கியத்தனம் தான் இந்த வேலை. இதத்தான் காந்தி செஞ்சாரு. காந்தி அவர் மலத்தை வந்து அவர் அள்ளினாரு, பாவம், அவருக்கு அப்ப தெரிஞ்சதை அவர் செஞ்சாரு. அதுல நம்ம குற்றம் சொல்றது என்ன சொல்றோம் அப்படின்னா, அவரும் மலம் அள்ளுகிற தொழிலாளர்கள் பார்த்து கடவுளுக்கு நிகரானவர்கள் அப்படின்னு உருட்டினாரு. நம்ம அதை எதிர்த்தோம். ஹரிஜன் கடவுளினுடைய பிள்ளைகள் அப்படின்னு உருட்டினாரு. அதை நம்ம எதிர்த்தோம். ஏன் நீ எல்லாம் யாருக்கு பிறந்த, நான் மட்டும் ஏன் ஹரிக்கு பிறக்கணும் அப்படின்னு நம்ம கேட்டோம். அப்ப ஹரிஜன்ற வார்த்தையே நம்ம எதிர்த்தோம் அரசியலா. நீங்க அதே போலதான் மோடியும் செய்யறாரு. மோடி மலம் அள்ளுகிறவர்களை கடவுள் என்று சொல்லுகிற ஒரு அதிகாரத்துல உட்கார்ந்து இருக்கிற ஒரு சங்கி. அவர் ஒரு பார்ப்பன அடியாளு. சோ பார்ப்பனியத்தினுடைய கருத்துக்களை வெளியே கொண்டு போய் மக்கள் மன்றத்துல சேர்க்கிற பொறுப்பு அவருக்கு இருக்கு. அதனாலதான் அவர் வந்து தெய்வம் கடவுள்ன்றாரு. இப்ப புரியுதுங்க அவங்களுக்கு? இவன் யாரும் வந்திருக்க. இன்னைக்கு ஒரு காணொலி ஓடிக்கிட்டு இருக்கு தொடர், நீங்க பாக்கலாம். நம்மால் தான்
இந்த நரசிம்ம அவர் பேரு என்ன பேரு ரங்கராஜன் நரசிம்மன். ரங்கராஜன் நரசிம்மன் அவரு நம்மால் வந்து இன்னைக்கு பேசுவார். என்னவா காணாம போயிட்டா மணி எடுத்து பால் ஊத்துவா, அததான் மணி எடுத்து பால் ஊத்துவா. இப்ப அது மணிச்சத்தமும் கேட்கல, பால் ஊத்தவும் வரல. அதுதான் உங்க கல்ச்சருக்கே மொத்தமா பால் ஊத்தி விட்டோமே. அப்புறம் எங்க பால் ஊத்த வீட்டுக்கு வருவோம்? பேக்கெட் பாலியா யாரு வேணாலும் எங்க வேணாலும் எடுத்துட்டு போ இந்தா அப்படின்னு பால் பாக்கெட்டை யாரும். இங்க பார்ப்பன அடியாள் அப்படின்னு சொன்னோன்னே இந்த மேடையில இருந்த ஒரு நபர் தான் எனக்கு ஞாபகம் வருது, அர்ஜுன் சம்பத். இந்த மேடையில லதா ரஜினிகாந்தோட அந்த மேடையில இவர் உட்கார்ந்து இருக்கிறாரு தோழ. இவரை கொண்டு வந்து இந்த 2 பக்கமும் சங்கிங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க, நடுவுல இவரை உட்கார வச்சுட்டாங்க. இவரை பேசவும் விடல, மத்தவங்களுக்கு எல்லாம் மரியாதை செய்யறாங்க, இவருக்கு அந்த மரியாதையும் செய்யல. சும்மா ஒரு பொம்மை மாதிரி அங்க உட்கார வச்சிருக்கிறாங்க. எப்படி கொஞ்சம் கூட சுயமரியாதை இல்லாம இவ்வளவு தூரம் நம்மள மேடை ஏற்றி இப்படி நம்மள வந்து அசிங்கப்படுத்துறாங்களே அப்படிங்கிற உணர்வு கூட இல்லாம எப்படி இவங்களால அங்க உட்கார முடியுது? இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய உளவியல் என்ன? ரொம்ப சிம்பிள். இதே அண்ணன் அர்ஜுன் சம்பத் அவர்களை இந்து மக்கள் கட்சி, இந்து முன்னணியில இருந்தார் அவர். அப்பதான் அந்த கலாட்டா, கலவரம், கொலை எல்லாமே செய்யறாரு. அந்த 98 நடந்த அந்த இதுல நான் என்ன கேக்குறேன்னா, அப்போ இந்து முன்னணியில இருந்து வெளியே வரும்போது இவர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. நக்கீரன்ல அந்த பேட்டி வெளியே வருது. அந்த 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 பேட்டியோடைய காப்பி மட்டும் நான் இப்ப வாங்கி படிச்சேன். சமீபத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி படிச்சேன், தம்பி அனுப்பிவிட்டான். அந்த காப்பியில என்ன சொல்றாருன்னா, சாதியாக இருக்கிறார்கள், சாதியாக ஒடுக்குகிறார்கள் இந்து முன்னணியில. எங்க சாதியை சொல்லி என்னை இழிவுபடுத்திட்டாரு. அண்ணன் வந்து மருத்துவர் சமூகத்தை சேர்ந்தவர், அதனால சாதி சொல்லி என்னை இழிவுபடுத்திட்டாரு அப்படின்னு அவர் கொடுத்த பேட்டி இருக்கு. இப்ப சாதி சொல்லி உன்னை இழிவுபடுத்தி உன்னை தீண்டத்தகாதெல்லாம் கீழே வச்சிருந்தா, குறைந்தபட்ச அடிப்படை மனித அறிவு இருக்கக்கூடிய ஒரு ஆள் என்ன பண்ணிருக்கணும்? சாதிக்கு எதிரா நின்று இருக்கணும். நீ சாதிக்கு எதிரா நின்னு அடிச்சிருந்திருக்கணும். ஆனா நீ என்ன பண்ற? சோத்துக்காக, வயிற்று பொழப்புக்காக கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம அமெரிக்காவில போய் உட்கார்ந்து ஒரு பார்ப்பனர் காலில் விழுந்து, ஐயா என்னை நல்லா கவனிச்சுக்கோங்க, எனக்கு வீடு வேணும் அப்படின்னு பிச்சை எடுத்துட்டு வந்துட்டு, அதுக்கு பின்னாடி இந்து மக்கள் கட்சின்னு ஒரு லெட்டர் பேட் கட்சியை ஆரம்பிச்சுக்கிட்டு, பார்ப்பனர்களுக்கு ஒரு இடர்னா முதலா போய் நின்னு, நம்ம அக்கா அவங்க பேர் என்ன, சினிமால கூட நடிப்பாங்களே நம்ம அக்கா, ரொம்ப பேசி அரஸ்ட் எல்லாம் ஆனாங்களே, அவங்க பேர் கஸ்தூரி அக்கா. ஆமா, நம்ம அக்கா கஸ்தூரிய கூட்டு வந்து இழுத்து விட்டு கோர்த்து விட்டு, அந்த அக்கா புள்ள குட்டி அப்புறம் வீட்டுல விட்டுட்டு ஜெயில போய் கடந்து அப்புறம் 2 நாள்ல வெளியே வந்து நாம வரைக்கும் கவலைப்படுற அளவுக்கு ஆக்கிவிட்டாரு. அப்ப என்னன்னா, பார்ப்பனர்களுக்கு ஒண்ணுன்னா எங்க அண்ணன் அப்படியே பாஞ்சிருவாரு. அது ஒரு வகையான மனநிலை. இதத்தான் கேஸ்ட் இஸ் த ஸ்டேட் ஆஃப் மைண்ட்னாரு அம்பேத்கர். இது ஒரு மனநிலை. இந்த மனநிலையை உடைக்கணும்னா நீ வாசிக்கணும், உரையாடணும் பொது சமூகத்தோடு. உனக்கு நடக்கிற தீங்க எதிர்த்து கேள்வி கேட்கிறவனா இருக்கணும். அடிமையா கைய கட்டி நிக்கிற எங்க அண்ணன் அர்ஜுன் சம்பத் போன்றவங்க எல்லாம் இப்படித்தான் அவமானப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க காலம் முழுவதும் பார்ப்பனர்கள் முன்னாடி. அப்ப கொஞ்சம் சுயமரியாதை இருந்தா எனக்கு வருத்தமா இருந்தது. அவர் மைக்க வாங்கி வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்காருங்க எங்கிட்டாங்கட்டும். ரொம்ப வேலையா இருந்தது எனக்கு. அவர் மேல எனக்கு 1000 முரண்பாடு இருக்குங்க. ஆனா பொதுவெளியில ஒரு சாமானியன் பார்ப்பனியத்தால் அவமானப்படுத்துவதை எப்படி வேடிக்கை பார்க்க முடியும்? எவ்வளவு கேவலமா இருக்குது இது. கொஞ்சம் கூட அந்த அண்ணனுக்கு சூடு சொரணை இருக்க வேண்டாமா? அவருக்குள்ள இந்த கோபம் முதல்ல வந்திருக்கணும். இப்படி எல்லா இடங்களையும் போய் அவமானப்பட்டுட்டே இருக்கீங்களே, அதுல இருந்து வெளியே வர வேண்டாமா? சாமானிய மக்களுக்கான குரலாக இருக்க வேண்டாமா? உங்களுடைய அத்தனை முயற்சிகளையும் பார்ப்பனியத்தின் அடியாளா போய் செலவழிச்சிட்டு இருக்கீங்களே, அதுதான் வேதனையா இருக்கு நமக்கு. ஆக எவ்வளவு அசிங்கப்பட்டாலும் எங்க அண்ணன் திருந்த போறது இல்ல. எங்க அண்ணனுக்கு வயிறு பசிக்கும், பசிக்காக அவர் போய் நிக்கத்தான் செய்வாரு பார்ப்பனர்கள் வீட்டுக்கு முன்னாடி. அதுதான் இங்கேயும் நடந்திருக்கு. தொடர் இந்த வீட்டுல சில வீட்டுகள்லாம் பெருசு இருக்கும், அது வந்து அட்வைஸ் பண்றது வந்து வீட்டுல இருக்கிறவங்க யாருமே மதிக்க மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, வெளியில இருக்கிறவங்க போற வரவங்களுக்கு எல்லாம் அட்வைஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நடிகர் ரஜினிகாந்த் வந்து இந்த ப்ரோக்ராம்ல ஒரு காணொலி மூலமாக இளைஞர்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கிறாரு. இளைஞர்கள்லாம் கலாச்சாரத்தை மறந்துட்டு வெஸ்டர்னைஸ்ட் ஆயிட்டீங்க, வேலை நாடு கலாச்சாரத்தை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டீங்க, போன்லயே மூழ்கி கிடக்குறீங்க. அவங்க பாருங்க நிம்மதியை தேடி நம்ம கலாச்சாரத்தை ஃபாலோ பண்றதுக்காக இந்தியாவுக்கு வராங்க, இளைஞர்கள் எல்லாம் திருந்தணும் அப்படின்னு 74 வயது ஆகியும் இன்னமும் திரைப்படங்களில் நடித்து சம்பாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இளைஞர்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணிருக்கிறாரு. இதை எப்படி பாக்குறது நம்ம?
எனக்கு என்னன்னா, சிரிக்காம நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க பாரு, இந்த அட்வைஸ எவனும் கேட்க மாட்டான். ஆனாலும் பெருசுங்க பேசியே இருக்கீங்கன்றீங்களே, ரொம்ப சரியான இடம். ரஜினிகாந்த் சொல்லி எல்லாம் யாரும் தமிழ்நாட்டுல கேட்க போறது இல்ல. அதெல்லாம் அந்த காலம் 90ல கொஞ்சமாவது மூளையோட பேசிட்டு இருந்தாரு. இப்ப பாவம் ரிட்டையர்ட் ஆக போற வயசுல அடிச்சு விட்டுட்டு இருக்காரு. அதுல இணையர்கள் 2 பேருமே ஒரே விஷயத்த பேசுறாங்க. லதா ரஜினிகாந்த் என்ன சொன்னாங்கன்னா, யூடியூப்னால கெட்டு போறாங்க, இன்ஸ்டானால கெட்டு போறாங்க அப்படின்னு சொன்னாரு. இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த செல்போனால பாரத கல்ச்சரே தெரியாத முட்டாள்கள் ஆயிட்டாங்களாம். இது அவர் சொல்றதோடைய சாரமே பாரத கல்ச்சர் அதுவே தெரியாத முட்டாள்கள் ஆயிட்டாங்களாம். நான் ரஜினிய கொஞ்சமாவது மதிச்சிட்டு இருந்த ஒரு இடம் எது தெரியுங்களா? அவங்க பொண்ணுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வச்சார். நான் அதை உண்மையில பாராட்டினேன். ஏன்னா இந்த சமூகத்துல மறுமணம் என்பதை இன்னைக்கு வரைக்கும் ஐயோ அப்படின்னு ஊரே வேடிக்கை பார்த்திருக்கு. வடக்க பிறந்த ரஜினிகாந்த் தெக்க வந்து சினிமா நடிகர் ஆனதுனால நம்ம கல்ச்சர் அவர்கிட்ட ஒட்டிக்கிட்டு அவ பொண்ணுக்கு 2வது திருமணம் செய்து வைத்து பக்காவா ஒரு வேலையை பார்த்தாரு. உண்மையிலே மனசார நான் பாராட்டினேன். ஆனா இப்ப கேட்கிறாரு. உண்மையிலேயே நம்ம ஆரம்பத்துல போட்ட அந்த காணொளியை பார்த்தோன்னே எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா ஸ்ட்ரைக் ஆச்சு, அவருடைய மூத்த மகளை யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரோ அவர் எந்த சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. அது இருக்கு. நீங்க கரெக்டா சொன்னீங்க. முதல்ல மனு என்ன சொல்லுது? அவரு மருமையன போகாதீங்க, ரஜினியில் அதாவுக்கு வாங்க. மனு என்ன சொல்லுது? இனக்கலப்பு செய்யாதேன்னுது. இனக்கலப்புனா என்ன? சாதி கலப்புல பண்ணி வச்சிடாத, கல்யாணம் பண்ணிக்காதன்றாங்க. ரஜினிகாந்த் வேற சாதி, அம்மா லதா ரஜினிகாந்த் அவங்க வேற சாதி. இப்ப 2 பேருமே காதல் திருமணம் பண்ணிருக்காங்க. அப்ப நீங்க உங்க பாரத கல்ச்சரை உடைச்சிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. நீங்க திரும்ப அங்க போய் நிக்கலாமா? அங்க பேசலாமா? நீங்க பாரத கல்ச்சரை உடைச்சிட்டு பொண்ணுக்கு மறுமணம் பண்ணி வச்சீங்க. நீங்க 1951ல இந்து சட்டத்தை அம்பேத்கர் கொண்டு வருகிற போது, புரட்சியாளர் கொண்டு வருகிற போது அவர் மனசுக்குள்ள அப்படியே தவிச்சு போய் கொண்டு வந்தாரு. 1930ல எழுதுறாரு, 1949ல சப்மிட் பண்ணாரு. 30ல இருந்து இது குறித்து யோசிச்சுட்டு இருக்காரு. 49ல சப்மிட் பண்ணி 51 வரைக்கும் விவாதம் நடந்த ஒரே பில்லு அதான். அந்த பில்லுக்காக தன்னுடைய பதவியை தூக்கி போட்டு வந்தாருல, அதுல என்ன இருக்கு சொல்லுங்க? அன்னைக்கு பெரியவா இருக்காருல்ல, பெரியவா செத்து போன பெரியவா காந்தி சங்கராச்சாரியார், அவரு ஆமாமா இப்ப புது பெரியவா ஒண்ணு வந்திருக்கு. நேத்து அட்மிஷன் போட்டிருக்காங்க போல இருக்கு. பார்த்தேன் அதையும். அப்ப அந்த பெரியவா என்ன சொன்னாருன்னா, ஐயோ பொம்பளைங்க எல்லாம் வேலைக்கு போனா ஒழுக்கம் கெட்டு போயிருவாங்க. வேலைக்கு செல்கிற பெண்கள் ஒழுக்கம் கெட்டவர்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி பேட்டி கொடுத்தாரு. அன்னைக்கே நம்ம கழட்டிக்கிட்டு கவ கொடுத்து ஓட விட்டு அடிச்சோம். அன்னைக்கு நம்ம போராட்டம் பண்ணோம். அன்னைக்கு அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் போராட்டத்தை பண்ணிச்சு, நாங்க கூட நின்னோம். நாங்களும் அந்த போராட்டத்துல கலந்து போராட்டம் பண்ணோம். அப்ப நாங்க அதுல ஈங்கிட்டு இருந்தனால நீங்க அவரேதான் நம்ம அக்னிஹோத்திரம் தாத்தாச்சாரி இருக்காங்க இல்லையா, அக்னிஹோத்திரம் தாத்தாச்சாரிய கூப்பிட்டுருக்காரு போன் பண்ணி. அவர் அதை எழுதுறாரு, ஏயா எல்லா பொம்பளைகளுக்கும் சொத்து கொடுக்க சொல்றானுங்க, சொத்து கொடுத்தா பொம்பளை எல்லாம் புருஷனை விட்டு ஓடி போவாயா அப்படின்னு அவர் பேசியிருக்காரு, அவர் எழுதியிருக்காரு. அப்ப உங்க பாரத கல்ச்சர் இந்த குழந்தைங்க தெரியாம இருக்கான்னு நீங்க வருத்தப்பட வேண்டாம். தெரியாத வரைக்கும் அவன் முற்போக்கால் தான் இருப்பான், தெரியாத வரைக்கும் அவன் நல்லவனா இருப்பான், தெரியாத வரைக்கும் அவன் ரொம்ப சுறுசுறுப்பா இயங்குறவனா இருப்பான். உங்க பாரத கல்ச்சர் பெண்களை அடிமைப்படுத்துற கல்ச்சர். பெண்களை கல்விக்கு என்னன்றது, சுயமா சிந்திக்க கூடாதுன்றது, சுய காலில் நிக்க கூடாதுன்றது, பொருளாதார தண்ணீரை போடு இருக்க கூடாதுன்றது, கணவனை இழந்துட்டாங்கன்னா அவங்க அபசகுணம் நினைக்க வைக்கிறது உங்க பாரத கல்ச்சர். அதை தூக்கி தீயில போட்டு எரிச்சதெல்லாம் அந்த காலம். அதை எதிர்த்து அவுரங்கசீப் கேட்டாருன்னு சொல்லி அவரை கெட்டவனா வரலாறு எழுதி விட்டதெல்லாம் அந்த காலம். அப்ப உங்க பாரத கல்ச்சரு மனுஷனா மதிக்காது. உங்க பாரத கல்ச்சரு பெண்களை 2ஆம் பட்சமாக பார்க்கக்கூடியது. உங்க பாரத கல்ச்சரு மனுஷனுக்கு மனுஷன் அடிமைத்தனத்தை போதிப்பது. உங்க பாரத கல்ச்சர் பொய்யும் புரட்டும் சுனை பொருட்டுகளையும் வைத்திருக்கிற உள்டா. சோ அந்த பாரத கல்ச்சர் எங்களுக்கு வேண்டாம். ஆனா சமூக வலைத்தளம்னு ஒண்ணு இருக்குல்ல, அது வந்த பிறகுதான் என் பிள்ளைங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பேசிட்டோம், வழிகாட்டுறதை விட்டுப்புட்டு ஐயோ இதெல்லாம் முட்டாளாக்குது. யார முட்டாளாக்குது? இந்த சமூக வலைத்தளங்கள் வந்த பிறகுதான் தோழர், ஒன்னே ஒண்ணு தோழர், சமூக வலைத்தளங்கள் வந்த பிறகுதான் நாம சுய கருத்தை சொல்றோம். ஒரு ஐடி இருந்தா போதும், பொது கருத்தை நான் சொல்ல முடியும், என் கருத்தை நான் வலிமையா சொல்ல முடியும், ஒரு பொது கருத்தை உருவாக்க முடியும். கோ பேக் மோடி, கெட் அவுட் மோடி, கெட் அவுட் அமித்ஷா, தரல ஓட விட்டமே. எப்படி இந்த பொது கருத்தை இந்த சமூகத்துல உரையாடலின் மூலமாக உருவாக்கி இருக்கிறோம்.
இதெல்லாம் தான் ஜங்கிகளுக்கு எரிச்சலு. இப்ப இல்ல நம்ம ரெண்டு ஜி இல்ல பெருசு பேசுனதுக்கு அடிப்படையான ஒரே காரணம், வர்ற தேர்தலுக்கு ஆள் சேர்க்கிற வேலைய பாக்குறாரு. இல்ல இது ரெண்டு விஷயம். ஒண்ணு வந்து டெக்னாலஜி அப்படிங்கிறது இட் இஸ் a double edged sword. அதற்கு நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. நாம எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கறத பொறுத்துதான் வந்து அது நம்ம வாழ்க்கையை வந்து செம்மைப்படுத்துறதோ இல்ல சீரழிக்கிறதோ அப்படிங்கிறது ஒரு விஷயம். இரண்டாவது, இவங்க பொதுவாவே பாரத கலாச்சாரம் அப்படின்னு சொல்றது ஆரிய பார்ப்பன கலாச்சாரம் மட்டும்தான் பாரத கலாச்சாரம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்கிறத அக்னாலேஜ் கூட பண்ண மாட்டேங்கிறாங்க. உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா, சமீபத்துல நடந்த அகழ்வாராய்ச்சியில நம்ம 3500 வருஷத்துக்கு முன்னாலே இரும்பின் பயன்பாட்டை தெரிந்து வைத்த சமூகம் தமிழ் சமூகம். இன்னைக்கு வரைக்கும் அதை பாராட்டி மோடியோ அமித்ஷாவோ ஒரு வார்த்தை கூட பேசுனது கிடையாது. இத பத்தி ஒரு ஆவணப்படத்தை பார்லிமெண்ட்ல போடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதையும் இவங்க அக்னாலேஜ் பண்ணல. அப்போ இவங்களுக்கு தேவையான இவங்களுடைய கருத்தியலுக்கு ஒத்தி போகக்கூடிய ஒரு விஷயங்களை மட்டும்தான் பாரதத்துடைய கலாச்சாரம் அப்படின்னு முன்னிறுத்துறாங்களே தவிர, மற்ற மனிதர்கள் இருக்காங்க, வெவ்வேறு கலாச்சாரங்கள் இருக்கு, வேற்றுமையில் ஒற்றுமை தான் பாரதத்துடைய எசன்ஸ். அதுதான் வந்து உண்மையான பாரத கலாச்சாரம். வேற்றுமையில் இருக்கக்கூடிய ஒற்றுமை, வெவ்வேறு பின்னணியில் வந்தாலும் வெவ்வேறு இதுல இருந்து வந்தாலும் எல்லாருமே ஒற்றுமையா இந்தியர்கள் அப்படிங்கிற உணர்வுகளோட இருக்கணுங்கிறது தானே உண்மையான பாரத கலாச்சாரம். அதுல இருந்து இத நகர்த்த பாக்குறாங்கல்ல. இந்த ரெண்டு விஷயங்கள் தான் வந்து பிரச்சனைக்குரிய விஷயங்களா இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க எப்படி நினைக்கிறீங்க? தோழர், பாரத கலாச்சாரம் என்ற சொல்லே சங்கிகளுடைய சொல்லு. சோ அந்த சங்கிகளுக்குள்ள எந்த கல்ச்சரும் இருக்க போறதே கிடையாது. அதை தூக்கி ஓரமா வைக்கணும். ஏற்கனவே நீங்க சொன்னீங்க இரும்பு 3000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்கள் கண்டுபிடிச்சது. தமிழர்கள் 6000 ஆண்டுகளுக்கு முன்பே நாகரிகமாக வாழ்ந்தவர்கள் என்பதை கீழடி சொல்லுச்சு. இந்த கீழடிய அகழ்வாய்வை மூடுன கும்பல் இந்த கும்பல் இன்னைக்கு வரையும் கீழடியினுடைய அறிக்கையை வெளியிட விடல. அதை வெளியிட விடாம தடுத்து அதுக்கு நிதி ஒதுக்காம உடைச்சு, அப்புறம் நம்ம மாநில அரசு நிதி ஒதுக்கி அகழ்வாய்வை தொடங்கின பிறகு அவங்க சண்டை கிண்ட போட்டு போனா போயிட்டு போகுதுன்னு அள்ளி எறிஞ்சானுங்க. ஒண்ணு நான் இன்னொன்னு கேக்குறேங்க, திரிவேணி சங்கமம் சொல்றானுங்கல்ல, கங்கை யமுனை சரஸ்வதி. இந்த சரஸ்வதி ஆறு எங்க இருக்கு? அப்படி ஒரு ஆறே கிடையாதுங்க. சரஸ்வதின்னு ஒரு ஆறே கிடையாது. இப்ப சரஸ்வதி நாகரிகத்தை தேடுகிறோம்னு சங்கிங்க பல 1000 கோடிகளை ஆரிய பார்ப்பன அடையாளங்கள் எங்கேயாவது கிடைச்சிராதா அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி இன்னைக்கு செலவழிச்சிட்டு இருக்கு இந்த கும்பலு. இப்ப நாகரிகம் எடுத்துக்கிட்டாலும், பண்பாடு என்று எடுத்துக்கிட்டாலும், கலாச்சாரம் என்று எடுத்துக்கிட்டாலும், தமிழனுடைய கலாச்சாரம் திராவிட கலாச்சாரம் வேற லெவல்ல இருக்கு. நீங்க அதை உடைக்கணுன்றதுக்காக இந்த கும்பல் ஒரு வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கு. அதுல ஒண்ணுதான் இந்தியா முழுதும் தேடுறானுங்க. அகழ்வாய்வு நடக்குது தோழர். குஜராத்ல அகழ்வாய்வு நடக்குது. தோண்டுனா அங்க திராவிட எழுத்து கிடைக்குது. புரியுதுங்களா? மண் ஓட்ஸ்ல திராவிடம் கிடைக்குது. நீ எந்த ஊர்ல தோண்டினாலும் திராவிடம் கிடைக்குது. அப்ப என்ன அர்த்தம்? நீ தோண்டுனா பெட்ரோல் கூட வருமே ஒழிய ஆரிய கலாச்சாரம் வராது. ஏன்னா நீ உலகத்தை அழிச்சிட்டு பண்பாட்டு ரீதியில அடையாளத்தை ஒழிச்சு கட்டிவிட்டு ஒரு இனத்துக்கு அடையாளத்தை போட்டு வைக்கிற, லேபிள் ஒட்டுற. லேபிள் எல்லாம் கிழிச்சு எறிஞ்சிட்டு நாங்க வேலையை ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. தாத்தம் பாட்டங்க ஏன் பார்ப்பனியத்தை எடுத்தாங்க? நாங்க பார்ப்பனர்களுக்கு எதிரி இல்ல, பார்ப்பனியத்துக்கு எதிரி. என் நண்பர்கள் நிறைய பேர் பார்ப்பனர்கள் தான். அவங்க நின்னு எங்க கூட நின்னு களத்துல அடிச்சவங்க. அம்பேத்கர் கூட நின்றவர்கள் பல பேர் பார்ப்பனர்கள் தான். மனு தர்மத்தை அம்பேத்கர் கூட நின்று எரித்தவர்கள் பார்ப்பனர்கள் தான். சோ நாங்க பார்ப்பனியத்தை எதிர்க்கிறோம், ரொம்ப தெளிவா இருக்கிறோம். யாரு சாதியை பிடிச்சு தொங்குறாங்களோ, பூணூலை பிடிச்சு தொங்குறாங்களோ, சாதி வெறியோடு இருக்கிறாங்களோ அவங்கதான் பார்ப்பனியத்தினுடைய அடையாளம். பிற்படுத்தப்பட்டவர்களை எவன் தன்னை பெரிய ஆளா நினைச்சுக்கிட்டு சாதியை பிடிச்சு தொங்குனாலும் அவனும் பார்ப்பதான். அப்ப பார்ப்பனியம் என்கிற சித்தாந்தத்தை நாங்க உடைக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா இந்த சங்கி கும்பலு, வேஸ்டா போன கும்பலு, வீணா போன கும்பலு, தண்டமா திரியிற கும்பல்லாம் மொத்தமா சேர்த்துக்கிட்டு மிரண்டு போய் அரண்டு போய், ஐயையோ இவங்களை எதுவுமே பண்ண முடியலையே, 40க்கு 40 அடிச்சு தூக்கி விட்டானுங்களே, இந்தியாவிலே இந்த கும்பலை சரி பண்ணவே முடியலையே, என்னதான் செய்யறது, எத்த திண்டா பித்தம் தீரும் அப்படின்னு அலைஞ்சிட்டு இருக்கும் போதுதான் நம்ம ஆளுகள்லாம் சேர்ந்து ரஜினிகாந்த் அவர் அவங்க ஒய்ஃப் எல்லாம் சேர்ந்து பார்ப்பனியத்தை வளர்க்கறதுக்கு கருத்தியெல்லாம் காது கொடுத்து நிக்கிறாங்க. அதெல்லாம் இங்க நடக்காதுங்க. ரஜினிகாந்த் வந்தாலும் இல்ல, இவங்க பூரா அப்படிதான். நம்ம அண்ணன் பாடிச்சோடா மாதிரி
ரொம்ப வந்து நிக்கிறது, அப்புறம் பொல்லேர்னு விஜய் அடிப்பார்ல, அது மாதிரி பொல்லேர் அடிப்பே. அப்புறம் போடுற கெட்டப்புக்கு என்னடா மரியாதை அப்படிங்கிற அதுதான் நீ எந்தெந்த கெட்டப்ல வந்தாலும் எப்படா கண்டுபிடிக்கிறேன் நானு. டேய் அந்த காவி கொண்டைய மறைங்கடா, நீங்க பாரத கல்ச்சர்னு சொன்னாலே அது காவிதாயா அப்படின்றதுல நம்ம ஆளுங்க தெளிவா இருக்கிறோம். அதனால பாவம் அதுங்க பாட்டுக்கு ஏதோ பண்ணிட்டு போகுதுங்க. இங்க அதெல்லாம் வாய்ப்பு இல்ல ராசான்னு எங்க அண்ணன் சொன்ன மாதிரியா, வாய்ப்பு இல்ல. பல விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி தோழர். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். மகிழ்ச்சி தோழர், மகிழ்ச்சி தோழர், மகிழ்ச்சி.